பண்டிகையை கொண்டாடுங்களே. என்னங்க கிச்சன்ல இருந்து வரீங்க? எங்க அப்பா கறி எடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இன்னைக்கு தீபாவளி கறிக்கடையில கூட்டமா இருக்கும். சிக்கன் எடுக்க போன அப்பாவுக்கே இந்த நிலைமைனா, மட்டன் எடுக்க போன மாமா இன்னைக்கு வந்துடுவாரா? அதுவும் சரிதான். நண்பர்களே, நல்லா சாப்பிட்டுட்டு பட்டாசு ஜாக்கிரதையா வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. என்னன்னாச்சுங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலான்னு பார்த்தா வர்ண பகவான் வேலையை காட்டிட்டாருங்க. அட மழை வெளுக்குது, இப்போ என்ன பண்றது? வீட்டில் கறி குழம்பு வாசம் கம கமன்னு வருது. சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டு வந்தால் மழை நின்றுடும். மழை நின்றுடுச்சு, வாங்க குட்டா. வாங்க வர்ண பகவானுக்கு நன்றியை சொல்லிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி செலவை பார்க்கும்போது கிருஷ்ணசாமி நரகாசுரனை மன்னிச்சு விட்டுருக்கலாமோன்னு தோணுதுங்க. என்னாச்சுங்க தீபாவளி அதுவுமா குடும்பமே சோகமே இருக்கீங்க? தீபாவளிக்கு போனஸ் போடுறோன்னு அப்பா கம்பெனியில் சொன்னாங்க. இப்போ திடீர்னு போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் போனஸ் இல்லைன்னா என்னங்க? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுகளுக்கு போனஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? சோ தீபாவளிக்கு போடுற துணியிலேருந்து எடுக்கிற கறி சிக்கனா மட்டனான்னு தீர்மானிக்கிறது இந்த போனஸ் பணம் தான். அப்பாவோட சம்பளம் என்னாச்சுங்க? சம்பளத்தில் பாதி இஎம்ஐக்கே போயிட்டுது, மீதி வீட்டு செலவுக்கு போயிட்டுது. இதான மிடில் கிளாஸ் வாழ்க்கையே. என்னங்க நடந்தே ஊருக்கு போறீங்களா? நான் ஏறின பஸ் தாம்பரத்தில் டிராஃபிக் ஜாமில் நிற்குது, அதான் நடந்தே பெருங்கல்தூர் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த தீபாவளி டிராஃபிக்கில் 4 கிலோமீட்டர் கடக்க 4 மணி நேரம் ஆகும். சரி, அதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு டியூடு படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் பஸ் வரத்துக்கு சரியாக இருக்கும். அதே பஸ்ஸில் ஏறிடுவேன். காசுங்க. எல்லாரும் ஊருக்கு பத்திரமா போங்க. ஹாப்பி தீபாவளி. பட்டாசு குறைவா இருக்கே. சந்தோஷத்தை வெளிப்படுத்ததான பட்டாசு. எனக்கு இது போதும். காசை கறியாக்காம அந்த காசுல கறியாக்கி சாப்பிடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க, பட்டாசு வெடிக்கத்தான் கிளம்பிட்டேன். என் நண்பர்கள் காத்திருக்காங்க. ஏன் வெடிக்கலாமே? நண்பர்கள் கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சாதான் சந்தோஷமே. நீங்களும் வாங்க பட்டாசு வெடிக்கலாம். நீங்க சொல்வது சரிதான். அப்புறம் பட்டாசு வெடிக்கும் போது கவனமா இருங்க. ஹாப்பி தீபாவளி நண்பர்களே. தீபாவளிக்கு வீட்ல என்ன பலகாரம்? பலகாரம் இல்லைங்க, பழமுறுக்குன்னு சொல்லுங்க, அதுதான் சரியா இருக்கும். ஏங்க அப்படி சொல்றீங்க? தீபாவளிக்கு பலகாரம் கேட்டதுக்கு எங்க அம்மா அவங்க கைவரிசையை காட்டுறேன்னு ஒரு லாரி முறுக்கு சுட்டு வச்சிருக்கு. இந்த முறுக்கு வாளி யாருக்கு? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். அப்புறம் பல்லு பத்திரம். ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாங்க, ஊருக்கு தான் போறேன். அதான் வண்டிக்கு வெயிட் பண்றேன். எந்த வண்டியில போறீங்க? காசு இருக்கவங்க கார்ல போவாங்க, பணம் இல்லாதவங்க பஸ்ல போவாங்க. ஊருக்கு பஸ் டிக்கெட் எவ்வளோங்க? எப்போ 700 ரூபாய் தான். ஆனா இப்ப தீபாவளி அதனால பஸ் டிக்கெட் 3000 ரூபாயா. ஊருக்கு போயிட்டு வர 6000 ஆகும். அந்த 6000 அம்மா கிட்ட கொடுத்தா 4 மாசத்துக்கு நல்லா சோறாச்சு சாப்பிடும் எங்க அம்மா. நீங்க எப்படிதான் ஊருக்கு போவீங்க? எங்க ஊரு அண்ணா காய்கறி வண்டி ஓட்டுறாரு, அதுலயே ஊருக்கு போயிடுவேன். அவர் காசு கேட்க மாட்டாரா? ஏழைக்கு ஏழை செய்யற உதவி தானே எல்லாம். அவர் வேண்டான்னு சொன்னாலும் என்னால முடிஞ்சதை கொடுத்துவேன். எப்படி வருவீங்க? அதுக்கு ஒரு வழி பிறக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே.